இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச் செம வலுவான நிலையில போய் உட்காந்துட்டாங்க சவுத் ஆப்பிரிக்கா அணியை பொறுத்தவரைக்கும். அது குறிப்பிட்டு சொல்லணும்னா யான்சன் அண்ட் முத்துசாமி 2 பேரும் வேற லெவல் பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸா. முத்துசாமி ஒரு சைடு 100 ஒரு சைடு பார்த்தா யான்சன் வந்து 100 நோக்கி போனாரு. இருந்தாலும் அவரால 100 அடிக்க முடியல. இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட இன்னைக்கு வந்து சுக்கு நூறா சிதைச்சு எறிஞ்சாங்கன்னு சொல்லும். இவங்களோட அதிரடி காரணமா 489 இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. முதல் இன்னிங்ஸ பொறுத்தவரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா ஒரு வலுவான நிலையில வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்திருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும் இந்தியா என்ன பண்ண போறாங்க? இந்தியா இந்த இந்த ஸ்கோர வந்து பார்த்தீங்கன்னா, சேஸ் பண்ணி அடிச்சு அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்கோர் வந்து குடுப்பாங்களா? இல்ல இந்த ரன்னுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவ கண்ட்ரோல் பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கா அணி? என்னதான் நடக்க போகுது? இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் முழுசா நடக்குமா? இல்ல வந்து டிரா ஆகுமா? இல்ல இந்தியா இந்த டெஸ்ட் மேட்ச தோல்வி அடைஞ்சிருவாங்களா? ஏதோ பிளான் பண்ணி வந்த மாரி இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா அணிய பொறுத்தவரைக்கும். அந்த பிளான பக்காவா எக்ஸிக்யூட் பண்ண மாரி இருக்கு இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும். இந்த மேட்ச ஒண்ணு வின் பண்ணணும், இல்ல டிரா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்த மாரி இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, 2வது பாயிண்ட் எடுத்த மாரி சவுத் ஆப்பிரிக்கா இந்த டெஸ்ட் மேட்ச் எப்படியாவது டிரா பண்ணி நம்ம சீரிஸ தட்டி தூக்கணும் அப்படின்னு ஒரு பக்கா பிளானோட வந்த மாரி இந்த டெஸ்ட் மேட்ச் அதுக்கு தகுந்த மாரி நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இந்த டெஸ்ட் மேட்ச்ல என்னதான் நடக்க போகுது? இன்னைக்கு டே 2ல என்னதான் நடந்தது? எல்லாமே தெளிவா கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இப்பதான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சந்துரு சிக்ஸர் யூடியூப் சேனலுக்கு வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி, கொஞ்சம் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் அதுவும் கூட ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க தெளிவா வீடியோல பார்த்தரலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா செகண்ட் டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் முதல் நாள் முடிவில் சவுத் ஆப்பிரிக்கா 247 ரன் அடிச்சிருந்தாங்க. 6 விக்கெட் இழந்திருந்தாங்க. டே 2ல எந்த மாரி இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே சும்மா ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. எல்லாருமே இந்திய ரசிகர்களா இருக்கட்டும், நான் என்ன குறிப்பிட்டு என்னையும் தான் சேர்த்து சொல்றேன். எல்லாருமே எல்லாம் நினைச்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்திய அணி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காவ ஒரு 300 ரன்குள்ள கண்ட்ரோல் பண்ணிட்டு, ஈஸியா வந்து நம்ம வந்து அத வந்து சேஸ் பண்ணி அவங்களுக்கு பெரிய டார்கெட் மறுபடியும் இந்தியா அணி பிளேயர் வந்து செட் பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அது நடக்கவே இல்ல. இந்தியன் டீமுக்கா இருக்கட்டும், இந்தியன் ரசிகர்களுக்கும், இந்தியன் பவுலிங் அணிக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த செக்க வச்சாங்க. இந்த 7வது விக்கெட்டுக்கு பார்ட்னர்ஷிப்பா அமைஞ்சது. அண்ட் வெறியன் முத்துசாமி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லஞ்ச் டைம் வந்து வரைக்கும் விக்கெட்டே விடவே இல்லங்க. சும்மா வேற மாரி பேட்டிங் புடிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு குறிப்பிட்டு இந்த அவங்களோட விக்கெட் எடுக்காததுக்கு காரணம் யாரு தெரியுமா? எல்லாருமே இந்தியாவோட பவுலிங் யூனிட் தான் சொல்லுவேன். அதற்கு ஒரு காரணம் இருக்கு. நான் அதுவும் தெளிவா கடைசில சொல்றேன். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 2 பேருமே சும்மா வேற மாரி வந்து பேட்டிங் புடிக்க ஆரம்பிச்சாங்க. முத்துசாமி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா அட்டாக்கிங் மோட்ல ஆடுறாரு. அதே மாரி வெறியனும் அதே மாரி தான் வேற மாரி ஆடிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஒரே ஒரு பிரேக் த்ரூங்கிறது இந்தியன் டீம்க்கு கிடைச்சது. அது ரவீந்திர ஜடேஜா மூலியமா கிடைச்சது. வெறியனோட விக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரவீந்திர ஜடேஜா எடுத்தாரு. ஓகே, அதுக்கப்புறமாவது கேம் வந்து இந்தியாவோட கண்ட்ரோலுக்கு வந்துருயா. ஈஸியா வந்து இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 300 ரன் அடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து ஒரு 350க்குள்ள எப்படியாவது ஆள சுருட்டி பொட்டலம் கட்டிடலாம் ஆஸ்திரேலியாவ சாரி சவுத் ஆப்பிரிக்கா. அப்படிதான் எல்லாருமே நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ரசிகர்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் கேம் விஸ்வரூபம் எடுத்து வந்த மாரி நம்மளோட மார்க்கோ யான்சன் என்னப்பா இந்த அடியா அடிப்ப, இந்தியாவோட பவுலிங் யூனிட்ட போட்டு சுக்குநூறா சிதைச்சுட்டாப்ல அந்த மனுஷன். வந்ததுலேருந்தே ஒரு T20 மேட்ச்ல எப்படி வந்து ப்ளே பண்ணுவாங்களோ, அதே மாரி ஒரு அட்டாக்கிங் மோடு வந்து விளையாட ஆரம்பிச்சுட்டாரு மார்க்கோ யான்சன பொறுத்தவரைக்கும். ஒரு பக்கம் முத்துசாமி நிலைச்சு நின்னு ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மார்க்கோ யான்சன் நான் வந்து வெறிகுண்டு ஆடப் போறேன்யா, ஸ்கோர எங்கேயோ எடுத்துட்டு போறேன்ட்டு அப்படின்ட்டு ஒரு வேற மாரி ஒரு பேட்டிங் ஸ்டைலா தெரிஞ்சுது மார்க்கோ யான்சன்ட்ட இருந்து. ஆனா முத்துசாமி அவர் 100 வந்து பதிவு பண்ணதுக்கப்புறம், ஒரு லஞ்சுக்கு அப்புறம் அவரோட விக்கெட்ட வந்து இழந்தாரு. மார்க்கோ யான்சன் அவர் நிறுத்தவே இல்லங்க. அப்படியே கன்டினியூவா அவர் எந்த வேகத்துல ஒரு அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க ஆரம்பிச்சாரோ, அதே வேகத்துல மறுபடியும் கன்டினியூவா அந்த அதிரடி பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே குடுத்துக்கிட்டே இருந்தாரு. அவங்களோட ஸ்கோர் சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்கோரும் பார்த்தீங்கன்னா 400 ரன்னுக்கு மேல ரீச் பண்ணுச்சு. அப்பயாவது வந்து அவர் விக்கெட் எடுத்து இந்தியா வந்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். கடைசி வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியல இந்தியாவால. கடைசியில ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா 489 ரன்னுக்கு அனைத்து விக்கெட் இழந்தாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லணும் அப்டின்னா, மார்க்கோ யான்சன் 93 ரன் ஒரு 100 வந்து மிஸ் பண்ணியிருக்காரு. இருந்தாலும் 93 ரன் குயிக் பால்லயே வந்து பார்த்தீங்கன்னா, அதிரடி வேகத்த காமிச்சனால 93 ரன் அடிச்சது மட்டும் இல்லாம, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு பெரிய ஸ்கோர செட் பண்றதுக்கு வந்து பக்கபலமா வந்து உதவிட்டாரு. ஒரு 400 ரன்னுக்குள்ளயாவது கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு நெனச்சோம். இப்போ வந்து 489 ஒரு பெரிய டோட்டல் வந்து சவுத் ஆப்பிரிக்கா இந்திய அணிக்கு எதிரா வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டிங் புடிக்க ஆரம்பிச்ச இந்திய அணி பார்த்தீங்கன்னா, 6 ஓவர் புடிச்சாங்க. 9 ரன் அடிச்சிருக்காங்க. என்ன பண்ண போறாங்க? இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் ஏதோ ஒரு பக்கா பிளானா வந்திருக்க மாரி இருக்கு சவுத் ஆப்பிரிக்கா பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச் ஒண்ணு ஜெயிக்கணும், இல்ல டிரா பண்ணணும். அப்படிங்கிற ஒரு பிளான்ல வந்திருக்காங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் அவங்க வந்து ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த மேட்ச டிரா பண்ணோம்னா நமக்கு 1க்கு 0 அப்படின்ட்டு சீரிஸ தட்டி தூக்கிட்டு போயிரலாம் பிளான்ல தான் வந்திருக்காங்க. எப்படியாவது இந்தியா இந்த 3வது நாள் ஆட்டத்துல இந்த 489 ரன் அடிப்பாங்களா? இல்ல அடிச்சு அவங்களுக்கு இன்னமும் ஒரு ஸ்கோர் வந்து குடுத்தாங்களா? அது எப்படி நடக்க போகுது? சாத்தியமே ரொம்ப 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 கஷ்டம். அப்படியே நடந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவங்க செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் புடிச்சு அவங்க மறுபடியும் அவங்களோட விக்கெட்ட எடுத்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது காத்துக்கிட்டு இருக்கு. அது நடக்குமா? நடக்காதாங்கிறத பெரிய ட்விஸ்ட்டே இருக்கு. நாளைக்கு அவங்க இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஒரு அதிரடி ஆட்டத்த வெளிப்படுத்தினா மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கோர அடிக்க முடியும். 489ங்கிற ஸ்கோர ஈஸியா ரீச் பண்ணி, அதுக்கப்புறம் இந்தியாவால ஒரு ஸ்கோர வந்து
போட முடியும். இல்ல இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 489 ரன் இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா அடிச்சுட்டாங்களா, இந்தியா பொறுத்தவரைக்கும் நாளைக்கு தப்பால் டுபால்னு ஒரு அதிரடி வேகத்த காமிச்சு ஒரு 400 ரன் அடிச்சுட்டாங்கப்பா. 400 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. ஒரு 89 ரன் லீடோட மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங் பிடிக்க வருவாங்க. அப்ப மறுபடியும் சவுத் ஆப்பிரிக்காவ இந்திய அணி பொட்டலம் கட்டுனா மட்டும் தான் இந்தியாவுக்கு இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு காத்துக்கிட்டு இருக்கு. இல்ல அப்டின்னா, சவுத் ஆப்பிரிக்கா இந்த டெஸ்ட் மேட்ச ஒண்ணு ஜெயிச்சுருவாங்க. இல்ல அப்டின்னா இந்த டெஸ்ட் மேட்ச டிரா பண்ணிருவாங்க. ஓவராலா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா கை தான் ஓங்கிக்கிட்டு இருக்கு. சவுத் ஆப்பிரிக்கால தான் இந்த சீரிஸ் போறதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருந்துட்டு இருக்கு. எல்லாமே இந்தியனோட பேட்டிங்கோட கையில தான் இருக்கு. இந்தியாவோட பவுலிங் வந்து ரொம்ப மோசமா இருந்தது. குறிப்பிட்டு இன்னைக்கு வந்து இந்தியால அந்த 7வது விக்கெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் 80 ரன்னுக்கு மேல போச்சு. அதுக்கப்புறம் 8வது விக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா, பார்ட்னர்ஷிப் வந்து 100 ரன்னுக்கு மேல போச்சு. இந்த மாரி விக்கெட் வந்து எடுக்கிற இந்திய அணி தவறிட்டாங்க. இந்திய பவுலர்கள் என்ன தவறு செஞ்சாங்க தெரியுங்களா? இந்திய பவுலர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா, அந்த லைன் லென்த்த புடிச்சு வந்து பவுல் பண்ணவே இல்லங்க. முத்துசாமி டெய்லண்டர் பேட்டர் தானே ஈஸியா வந்து கால்லயோ, ஸ்டெம்ப்லயோ போட்டா விக்கெட் எடுத்துரலாம் அப்டின்ட்டு, அந்த லைன புடிச்சு தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தாங்களே தவிர, ஒரு லைன் ஆஸ்திரேலியாவோட பவுலர் சேசலூட் அந்த அவங்களோட லைன் லென்த்த புடிச்சு யாருமே இந்த ஆஃப் ஸ்டம்ப் லைன்ல வந்து பவுல் பண்ணவே கிடையவே கிடையாது. எல்லாம் வந்து ஸ்டெம்புலயே போட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டிஃபென்ஸ் ஆடுறாங்க. நல்லா பேட்ல அடிச்சு பவுண்டரி கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாரி தான் நடந்ததே தவிர, இன்னைக்கு டே 2ல இந்தியாவோட பவுலிங் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தது. அதுக்கு குறிப்பிட்டு சொல்லணும்னா, அவங்க வந்து இந்தியா பவுலர்கள் அந்த லைனு லென்த்த புடிச்சு போடல. அதுதான் குறிப்பிட்டு அவங்க சொல்லியே ஆகணும். அதான் வந்து சரியா பயன்படுத்திட்டாங்க. சவுத் ஆப்பிரிக்கா இவ்வளோ பெரிய ஸ்கோர இந்தியா தலையில கட்டிட்டாங்க. ஓகே. இந்த டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் எந்த பக்கம் திரும்புறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு? இப்போ உங்க இடத்துல வரேன். இந்த ஃபர்ஸ்ட் 2வது டெஸ்ட் மேட்ச பொறுத்தவரைக்கும் இந்தியா ஜெயிக்குமா? இல்ல தோல்வி அடையுமா? இல்ல இந்த டெஸ்ட் மேட்ச டிரா பண்ணுவாங்களா சவுத் ஆப்பிரிக்கா? இந்த டெஸ்ட் மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிப்பாங்களா? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, யாரோட கையில? இந்தியாவோட கையில தான் இருக்கு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, உங்களோட கருத்தையும் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த டெஸ்ட் மேட்ச் டிரா ஆகுமா? இல்ல இந்தியா ஜெயிக்குமா? இல்ல சவுத் ஆப்பிரிக்கா ஜெயிக்குமாங்கிறது மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்தியா இன்னைக்கு வந்து பவுலிங் யூனிட்ல என்ன தவறு செஞ்சாங்க? அதையும் நீங்க நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சவுத் ஆப்பிரிக்கா இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்றதுக்கு இந்தியா பவுலிங் யூனிட் மோசமா இருந்திருக்கு. அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு, மறக்காம இந்த வீடியோ புடிச்சிருந்ததுன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி உங்க ஆதரவையும் குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நண்பர்களே. மறக்காம நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோல இப்பலாம் டே 3 எந்த மாரி போகப்போது அப்படிங்கிறத நமக்கு மறக்காம பார்ப்போம். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ இப்பலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.